பிஎல்ஓ சார். சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணுறாங்க எலெக்ஷன் சம்மந்தமாக. அதுக்காக இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம பேர் சொல்லுங்கள் சார். ஆர் கல்யாணமூர்த்தி. கல்யாணமூர்த்தி. உங்கள் பேர் வந்து கல்யாணமூர்த்திங்க சார். இப்போ பேர் ராமச்சந்திரன். ஆமாம் சார். சுகந்தி கல்யாணமூர்த்தி. ஆமாம், ஓகே. அடுத்து மொட்டமல் ராமச்சந்திரன் இருக்கு. அவங்க அம்மாங்களா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து வைங்க சார். ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். சிறப்பு தீவிர திருத்தத்துக்கான ஃபார்ம் உங்கள்கிட்ட இருக்கு. அந்த ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஃபார்ம் நீங்கள் வாங்கிட்டு அது தேவையான டீட்டெயில் சொல்கிறேன். அந்த டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? அதான் சார். இதான் சார் அந்த கணக்கிட்டு படிவம். படிவத்தை பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்கும். ஒரிஜினல் ஒன்று, டூப்ளிகேட் ஒன்று இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி, இது வந்து உங்களோட ஆதார் எண் போடணும். உங்களோட கைபேசி எண் போடணும். உங்களோட அப்பா இருக்காங்கல்ல, அப்பாவோட பேர் எழுதுங்க. அப்பாவோட ஓட்டர் ஐடி இருந்துச்சு, அவர் ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ், அவரோட நம்பர் இதில் எழுதுறீங்க. அப்புறம் அங்க அம்மாவோட பேர் இங்க எழுதிக்கிங்க. அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இங்க எழுதிக்கிங்க. இங்க வந்து துணைவியார், உங்க மனைவி இருக்காங்கல்ல, மனைவியோட பெயரும் அவங்களோட ஓட்டர் ஐடி எழுதிக்கிங்க. ஃபில் பண்ணி கழுத்து போட்டு வச்சிருக்கீங்கன்னா அடுத்த நாள் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சரிங்களா? இதே மாரி தான் அம்மாவுக்கும்.